72 தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சவுகார்பேட்டில் தான் இருக்கேன். சவுகார்பேட்டில் பார்த்தீங்கன்னா ருச்சி ஜுவல்லர்ஸ் ஆண்ட தான் வந்திருக்கேன். இந்த ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, நீங்கள் நாராயண முதலி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹீரா காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஏர் கிளிப்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஏர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே மெயினாக பண்ணுறது வந்து ஹோல்சேல் தான், ரீட்டைல் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வித் ப்ரைஸோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சவுகார்பேட்டில் பார்த்தீங்கன்னா நாராயண முதலி ஸ்ட்ரீட் இருக்கும். அதில் ஹீரா காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வெரைட்டி பேக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ருச்சி ஜுவல்லர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸுமே உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வந்து இங்கே கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். RUCHI Jewelers, old number 51, new number 105, second floor, heera complex, narayan Street, Sowcarpet, chennai. Sir, ನಮ್ಮ ಕಡೆ ಫುಲ್ ಚೈನಾ ಐಟಮ್ ನರಿಯ ಬಂದಿರಕ್ಕೆ. ಚೈನಾ ಐಟಮ್ ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಕಾಸ್ಮೆಟಿಕ್ಸ್, ಫ್ಯಾನ್ಸಿ ಐಟಮ್, ಕ್ಲಿಪ್, ಹೇರ್ ಬ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಫುಲ್ ಹೋಲ್ಸೇಲ್ ಕಡೆ. ಸೌಕಾರ್ಪೇಟ್ನಲ್ಲಿ ನಾರಾಯಣ ಸ್ಟ್ರೀಟ್, பெருமூலி ஸ்ட்ரீட், மெயின் ஸ்ட்ரீட் ஃபுல் ஹோல்சேல் சப்ளை பண்ணுவோம் நான். சார் இங்கே எல்லாமே நீங்கள் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோல்சேல். ஓகே. நிறைய ஐட்டம் வந்திருக்கு. ஃபுல் கம்மி ரேட் உங்களுக்கு ஃபுல். ஓகே சரிண்ணா, வாங்க சார். ஐட்டம் நிறையா கலிப் ஐட்டம் இருக்கு. இது 30, 36, 42, 75 இது மாதிரி காஸ்ட்லி சைனா ஐட்டம் பூரா சைனா வெரைட்டி தான் இருக்குது. இது மாதிரி பெருசு கூட வரும். இது ஒரு 40 ரூபா பீஸ் வரும். இது மாதிரி ஒரு 20 ரூபா பீஸு, 40 ரூபா. இது எல்லாம் சைனா வெரைட்டி தான் இருக்குது. இது ஹோல்சேல் ரேட்டு. அப்புறம் இது ஹேர் பேண்ட் வரும். இது மாதிரி ஒரு 5 ரூபா பீஸ் வரும் சார். 5 ரூபா. இது மாதிரி ப்ராஸ்லெட் இது 5 ரூபா பீஸ் ஆகும். 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா விற்கும். இது மாதிரி நேல் வரும். இது 10 ரூபா பீஸ் ஆகுது. 10 ரூபா. இது கம்மி ரேட்டில் வேணும். இது இருக்க 3 ரூபா பீஸ் வரும். 3 ரூபா பீஸ் ஆகுது. இது மாதிரி கலிப் ஐட்டம். இது மாதிரி இது பல் கலிப். இது மாதிரி இப்போ நிறைய வருது. இது லேட்ஸ் மாடல். இது மாதிரி கிளிப் தான். ஓகே. இந்த 18 ரூபா, 5 ரூபா, 15 ரூபா. ஓகே. இது மாதிரி எல்லாம் இது மாதிரி கலிப் இருக்குது. 6 ரூபா, 5 ரூபா பீஸ். இது மாதிரி பாருங்க 10 ரூபா பீஸ் ஆகுது. இதெல்லாம் 10 ரூபா. ரீட்டைல் ஒரு 20 ரூபா விற்கும் சார். 20 ரூபா விற்கலாம். 20 ரூபா விற்கும். இது மாதிரி நெல் பாலிஷ். இந்த நெல் பாலிஷ் இது 72 ரூபா பாக்ஸ். பாக்ஸு 72. 10 rupees சேல்ஸ். 10 rupees எல்லாம் ஹோல்சேல் கடை. இது ரீட்டெயிலுக்கு இது நான் பண்ணுறது இல்லை. ஓகே, ஒன்லி ஹோல்சேல். எல்லாம் ஹோல்சேலில் வாங்கினா கொடுத்துருவோம். இது பிரச்சனை கிடையாது. இது மாதிரி கிளிப் 10 ரூபா பீஸ் வரும். 10 ரூபா, 12 ரூபா. இது மாதிரி பூரா கிளிப்பில் வெரைட்டி இருக்குது. என்ன ரேட்டில் வேணும் நம்ம கிட்ட நிறைய இருக்குது. கிளிப்பில் சுத்தமாக பூரா நியூ மாடல் தான் இருக்குது. இது ஒரு 30 ரூபா பீஸ் வருது. 30 ரூபா. ஒரு ரீட்டெயில் 40 ரூபா. இது மாதிரி இது பூரா கிளிப் ஐட்டம். கிளிப்பில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது மாதிரி கிளிப் இது ஒரு 5 ரூபா பீஸ் வருது. 15 ரூபா. ரீட்டெயில் ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 25 ரூபா விற்கலாம் சார். இது மாதிரி பூரா கிளிப் 3 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளிப் 3 ரூபாலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் இருக்குது? 40 ரூபா, 60 ரூபா பீஸ் வரும் சார். 40 ரூபா, 60 ரூபா. 72 ரூபா டசன். 84, 96, 90. இது மாதிரி கிளிப் வேணும். 8 ரூபா பீஸ் ஆகுது. 8 ரூபா தானே இது? 8 ரூபா தான். ஓகே. மேக்ஸிமம் இது 20 ரூபா விற்கணும். இப்படி இது மாதிரி பிந்தி வரும். இது 3 ரூபா பீஸ் ஆகுது. ரீட்டெயில் ஒரு 10 ரூபா விற்கும். 10 ரூபா விற்கலாம். 3 ரூபா தான் இது. 3 ரூபா பீஸ் ஆகுது. இது மாதிரி கிளிப் வரும். இது மாதிரி கிஃப்ட் பேக்கிங் வரும். இது 7 ரூபா பீஸ் ஆகுது. ரீட்டெயிலில் 10 ரூபா நல்லா ஓடுது. இல்லை ஹோல்சேலுக்கு நம்ம ரேட்டு கரெக்டாக இருக்கு. இது மாதிரி இது 10 ரூபா பீஸ் ஆகுது. 10 ரூபா. இது ஃப்ளவர் நல்லா ஓடுது. இது ஃப்ளவர். இதெல்லாம் காஸ்மெட்டிக் மேக்கப் செட், லிப் லைனர், ஐ லைனர், மஸ்காரா, காஜல், இதெல்லாம் எவ்வளோ வருது? இது ஆகுது சார் 72 ருபீஸ். இதில் நிறைய 100 மாடல் வரும். இதில் 100 வருது. 100 மாடல் வரும். இது ஐப்ரோ பென்சில் வரும். இது 48 ரூபா பாக்கெட்.
48 rupees ஆகுது. இதே லிப் லேந்தர் ஆகுது 120 ரூபா பாக்ஸ் சார். ஓ 120. 5 பீஸ் வரும் இது. 15. ஓகே. இந்த மாதிரி இதே ஊக்க 160 ரூபா பாக்ஸ் 160. இது மாதிரி ஐப்ரோ பென்சில் இதில் காஸ்மெட்டிக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது மாதிரி லிப்ஸ்டிக் ஒரு பீஸ் அண்ட் த்ரோ லிப்ஸ்டிக். ஓகே. இது எவ்வளோ வருது? இது 2 ரூபா பீஸ் ஆகுது சார். 2 ரூபா தான். 2 ரூபா. இது மாதிரி பேப்பர் ரிமூவர் இதை ரிமூவர் நேல் பாலிஷ். ஓகே. அது ரிமூவ் பண்ணுறது. சூப்பர். இது மாதிரி நேல் பாலிஷ் காஸ்ட்லி 18 ரூபா 5 ரூபா 20 ரூபா இது மாதிரி நேல் பாலிஷ் வரும். இது ஒரு பீஸ் 5 ரூபா ஆகுது. 15 ரூபா தான். நல்லா இருக்கு. ரீட்டெயிலில் வர 20 ரூபா 30 ரூபா விற்கலாம் சார். நல்லா இருக்குது கிராண்டாக. இது மாதிரி சிங் மெஹந்தி இல்லை 2 சைஜ் சின்னது பெருசி வரும் 70 ரூபா சின்னது வரும் 60 ரூபா சார். இது மாதிரி நெக்லஸ் வரும். இது பாருங்க 5 ரூபா பீஸ் ஆகுது. ரீட்டெயிலில் வர 25 ரூபா விற்கணும். 15 தானே இது? 15 தான். ஓகே. இது மாதிரி லிப்ஸ்டிக் இது மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் 60 ரூபா பாக்ஸ் ஆகுது. 60 rupees. ஸோ வாங்கினா பாக்ஸாக தான் பாக்ஸ் தான் வேணும். இது ஒரு 2000 ரூபா பீஸ் ஆகுது. ஓகே. இது மாதிரி சாடி பின் இது 4 ரூபா பீஸ் ஆகுது. 4 rupees. 10 rupees சேல்ஸ். ஓகே. இது மாதிரி லேடிஸ்க்கு இது கால் மெட்டியும் வச்சுருக்கீங்களா? இது 3 ரூபா பீஸ் ஆகுது. 3 ரூபா பீஸ் ஆகுது. மேக்ஸிமம் இது 5 ரூபா 20 ரூபா விற்கணும் ரீட்டெயிலில். ஓகே. இது மாதிரி இது கமல் இருக்கல இதெல்லாம் 2 ரூபா பீஸ் ஆகுது. 2 rupees. இது ஜும்கி இருக்கல இது ஜும்கி கூட 10 ரூபா பீஸ் 10 ரூபா 12 ரூபா 5 ரூபா. இது மாதிரி லிப்ஸ்டிக் வரும். இது மாதிரி கிஃப்ட் பேக்கிங் லிப்ஸ்டிக் வரும். இது 5 ரூபா பீஸ் ஆகுது. 15 rupees. 5 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் ரேட் இது மேக்ஸிமம். இது மாதிரி செட் வரும். இது இப்போது நவராத்திரி ஓடுது இல்லை இது மாதிரி செட் நிறையா ஓடுது. இது எவ்வளோ வருது? 42 ரூபா பீஸ். 42 தான். 42. ஓகே. ஒரு ரீட்டெயிலில் ஒரு 100 ரூபா விற்கலாம். 100 ரூபா விற்கலாம். இது மாதிரி நீத்தி சட்டி ஃபேன்சி ஐட்டமில் ஓரெல்லாம் வெரைட்டி இருக்குது. இது 5 ரூபா பீஸ் ஆகுது. 15 தான். ஓகே. இது மாதிரி செட் வரும். இது பாருங்க இது செயின் ஐட்டம். இது 5 ரூபா. இதுவும் 15 ரூபா தான். 5 ரூபா ஒரு பீஸ் 5 ரூபா. வெளியே 100 ரூபா விற்கிறாங்க. நமக்கு இது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இது பூரா சருக்கு நமக்கு ஹோல்சேல் தான் போகுது. ஓகே. இது மாதிரி செட் ஐட்டம் 18 ரூபா 20 ரூபா 30 ரூபா இது மாதிரி டிக் வேணும் 10 ரூபா 12 ரூபா அட்டை அப்படி. இது மாதிரி இது பேப்பர் சிம் நல்லா ஓடுது. இது 5 ரூபா பீஸ் ஆகுது. 5 ரூபா 5 ரூபா. இது மாதிரி டிக் இது மாதிரி பிரேஸ்லெட் 42 ரூபா பீஸ் ஆகுது. ஓ. ரீட்டெயிலில் 100 ரூபா விற்கணும் சார். 42 தான். ஓகே. இது மாதிரி மங்களசூத்தர் வரும் 30 ரூபா 30 rupees. சூப்பர். இது மாதிரி டிக் ஹேர் பேண்ட் நேல் பாலிஷ் ஃபேன்சியில் பூரா வெரைட்டி இருக்குது ஜி. நிறைய இருக்குது வெரைட்டிஸ். நிறைய வெரைட்டி இருக்குது இதில். டிக் இது பாக்ஸு அப்படி 60 ரூபா டஜன். 60 ரூபா தான். 60 ரூபா பாக்கெட். ஓ. இது மாதிரி 120 ரூபா பாக்ஸ் 120. இது மாதிரி ஹேர் பேண்ட் சைனா 5 ரூபா 10 ரூபா பீஸ். சைனா ஐட்டமில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது பாருங்க இது 10 ரூபா பீஸ் ஆகுது. 10 ரூபா ஒரு பீஸ். இது எவ்வளோ? இது 5 ரூபா பீஸ். இது 15 ரூபா. இது 12 ரூபா பீஸ். இது 12 rupees. இது 96 பாக்ஸ். பாக்ஸ் ஃபுல்லாக 96. இது 90 ரூபா பாக்ஸ். இது 90 rupees. இது டிக் ஓ டிக் இது எவ்வளோ பாக்ஸு? இது அப்படியே ஒரு அட்டை அப்படியே 24 ரூபா. 24 ரூபா தானே இது? ஓ ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மாதிரி டிக் இது பாருங்க 120 ரூபா பாக்ஸ். பாக்ஸ் 120. 3 டஜன் இருக்கும். இது மாதிரி ரப்பர் பேண்ட் இது 84 பாக்ஸ். இது பர்சாட் 36 ரூபா. 36 ரூபா. 3 ரூபா பீஸ் ஆகுது. ஓகே. இது மாதிரி பாருங்க 96 ரூபா. 96 ரூபா. இது பாருங்க. ஸோ கிளிப்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்களா? கிளிப் ஐட்டம் பூரா நிறைய வெரைட்டி. அதான் நிறைய வச்சுருக்கீங்க கிளிப்ஸ் எல்லாம். இது பாருங்க 72 தான். இது பாருங்க 42. இது 42. பூரா பாக்கெட் 12 பீஸ் வரும். 12 பீஸ் 42. இது 36 ரூபா. இது பனானா கிளிப்பு 32 ரூபா. 36. 3 ரூபா பீஸ் ஆகுது. 3 ரூபா. ஓகே. பேங்கல் இது மாதிரி 72 ரூபா பாக்கெட்.
இந்த பாக்கெட் 72 ரூபா 6 ரூபா பீஸ் ஆகுது. ஓ 72 தான். 10 ரூபா விற்கலாம் ஜி. 10 ரூபா விற்கிறாங்களே வெளியே. இல்லை இது சொல்கிற ரேட்டு கம்மி தான். இது மாதிரி ஏர்பின்னு வரும். இது மாதிரி 90 ரூபா பாக்ஸ் 90 rupees. 12 பாக்ஸ் வரும் 30 ரூபா. இது எவ்வளோ? 30 ரூபா. 30 ரூபா தான். ஓகே. இது மாதிரி பல கிளிப் 156. வளையல் இது மாதிரி சிம்டா நல்லா ஓடுது. இது மாதிரி 5 ரூபா பீஸ் ஆகுது. இது 6 மாடல் இருக்குது. 6 மாடல் இருக்குது இதில். இது ஒரு மாடலா? இது மாதிரி ரிங் 36 ரூபா. இது 36 rupees. டஜன் 36 டஜன். இது பூரா ரீட்டெயிலில் ஒரு 10 ரூபா 5 ரூபா விற்குது. இது மாதிரி கிளிப் ஐட்டம் இது பாருங்க 96 ரூபா டஜன். 8 ரூபா பீஸ் ஆகுது பல் கிளிப். 8 ரூபா. லக்ஷ்மி மாடல். ஓகே ஓகே, நல்லா இருக்குது. இது மாதிரி கம்மி ரேட்டில் கம்மல் வேணும். இது பாருங்க 30 ரூபா டஜன். 30 rupees. 2000 ரூபா பீஸ் ஆகுது. ஓ இது மாதிரி கிளிப் இது பாருங்க. இது 10 ரூபா பீஸ் ஆகுது. இது 10 rupees. 10 rupees और ரீட்டெயிலில் 10 ரூபா விற்கணும். ஓகே ஓகே. இது மாதிரி வேறு இது மாதிரி பாருங்க 42 ரூபா பாக்கெட் 3000 ரூபா பீஸ் ஆகுது. ஓ 350. இது மாதிரி வரும் 36 ரூபா 3 ரூபா பீஸ் ஆகுது. 3 ரூபா. 96. 96. இதெல்லாம் டஜன் 96 ரூபா. இது மாதிரி இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. 5 ரூபா 12 ரூபா 10 ரூபா இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இது மாதிரி 60 ரூபா டஜன் இருக்குது. டஜன் 60 ரூபா. டஜன் 60 ரூபா. ஓகே. இது மாதிரி ஏர் கிளிப் நல்லா ஓடுது. இது குச்சி கிளிப். இது எவ்வளோ வருது? இது சார் 72 ரூபா. 72. 6 rupees ஆகுது. 6 rupees வரும். ஓகே. இது மாதிரி ஏர்பின் ஆகுது 96 ரூபா பாக்ஸ். அப்படியே 96. 96. சூப்பர். இது மாதிரி பாக்கெட் இது 78 ரூபா பாக்கெட். ஜேடி 78 பாக்கெட். 78. 24 ரூபா பாக்ஸ் 2 ரூபா பீஸ் ஆகுது. ஓ 2 rupees தான் பெர் பீஸ். ஓகே. இது மாதிரி ஹேர் பேண்ட் 36 ரூபா. 36 ரூபா. இது பாருங்க. இது 36 ரூபா. இதுவும் 36 தான். இது 60 ரூபா. 60. இது மாதிரி பாருங்க. அப்படியே 300 ரூபா பாக்கெட். இப்படி ஓ 300 தான் இது. 100 பீஸ் வரும். 100 பீஸ் இருக்குது. 300 100 பீஸ்னா 3 ரூபா வருதா? 3 ரூபா வருது. இது பாருங்க. இது மாதிரி ஐட்டம் நிறைய ஓடுது. இது மாதிரி இதெல்லாம் எவ்வளோ வருது? இது 24 ரூபா பாக்கெட். 24 ரூபா. இது 60 ரூபா பாக்கெட். இது 60 ரூபா. இது மாதிரி ஒரு பேண்ட் நல்லா ஓடுது. இது 4 ரூபா பீஸ் ஆகுது. ஓ முடியாது. முடி ஏர் பேண்ட். ஓ முடியிலே ஏர் பேண்ட் வருது. எவ்வளோ அது? 36 ரூபா. 36 ரூபா. இது மாதிரி 60 ரூபா பாக்கெட். 60 ரூபா. இது மாதிரி ஸ்கூல் ஐட்டம் நல்லா ஓடுது சார். 36 ரூபா பாக்கெட். 36 ரூபா பாக்கெட்டு. இது மாதிரி வேணும் 42 ரூபா. இது 42 தான். 42 12 பீஸ் வரும். 12 பீஸ் 42. இது மாதிரி 36. இது 36. எல்லாமே 12 பீஸ். இது பாருங்க 96 ரூபா. 96 ரூபா. 12 பீஸ் வரும். இதுவும் 12 பீஸ் 96 ரூபா. இது பெருசி ஜம்போ 120 ரூபா. 10 ரூபா பீஸ். 60 ரூபா. ஓகே ஓகே. ரீட்டெயிலில் 20 ரூபா பீஸ் விற்கும் சார். 20 ரூபா விற்கலாம். இது மாதிரி 24 ரூபா பாக்கெட். இது மாதிரி பனானா 120 ரூபா பாக்கெட். 120. இது மாதிரி 120 ரூபா பாக்கெட். இது எல்லாமே கிளிப்ஸ் தான். கிளிப்ஸ் தான். 100 ரூபா பாக்கெட். இது 100 ரூபா. 1 ரூபா பீஸ் ஆகுது சார். இதில் வேறு வெரைட்டி நிறைய மாடல் இருக்குது. 3-4 மாடல். 4 ரூபா. இது 3 ரூபா. ஓ இது 3 ரூபா. இது ஏர் பேண்ட் 10 ரூபா பீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு பீஸ் 10 ரூபாவா? 10 ரூபா 8 ரூபா 7 ரூபா. ஓகே ஓகே. கம்மி ரேட்லேருந்து அதிகமான ரேட்டு கூட இருக்குது உங்ககிட்ட. இது பாருங்க சார். இது 5 ரூபா பீஸ் ஆகுது. இது 5 rupees-ஆ? இது 5 rupees. இது மாதிரி நிறைய ஓடுது. இது மாதிரி 10 ரூபா பீஸ் ஆகுது. இது 10 rupees. 10 rupees. இது பாருங்க 60 ரூபா பாக்கெட். 5 ரூபா பீஸ் ஆகுது. 5 rupees. ஸோ பேக்கெட் 60 rupees. இது மாதிரி கிளிப் வந்து இதெல்லாம் 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா எல்லாம் கிளிப் இது. இது மாதிரி டிக் நிறைய ஓடுது. இது 48 ரூபா பாக்கெட். 4 ரூபா ஆகுது. 4 ரூபா. 4 ரூபா பீஸ் ஆகுது. இது மாதிரி ரப்பர் பேண்ட். இதெல்லாம் எவ்வளோ வருது? இது 18 ரூபா பாக்கெட். எப்படி? ஓ 18 rupees தான்.
இது மாதிரி சாடி பின் இது மாதிரி சாடி பின் வேணும் கம்மி ரேட்டு 24 ரூபா டஜன் டஜன் 24 இது மாதிரி சேன் ஐட்டம் இது மாதிரி டிக் இது கிளிப் இது மாதிரி இது பாருங்க இல்லை இது 36லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் 36லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 72 ரூபா லாஸ்ட் ஓ லாஸ்ட்டு 72 தான் ஓ மாடல்ஸ் நல்லா இருக்கு மாடல் இது நெல் பாலிசி இருக்குல்ல இது 120 ரூபா பாக்ஸ் 120 பாக்ஸ் இது வரும் 180 2 ஓகே இது ஒரு 10 ரூபா பீஸ் ஆகுது இது ஒரு 5 ரூபா பீஸ் ஆகுது 15 ரூபா ஸோ விற்கிறது 20-25 அந்த மாதிரி விற்கலாம் இது மாதிரி பிராஸ்லெட் வரும் இந்த சின்ன பசங்க 60 ரூபா டஜன் 60 ரூபா 5 ரூபா 5 ருபீஸ் ஆகுது 5 ருபீஸ் ஒன்று பேக்கெட் 60 ரூபா நமக்கு எல்லாம் ஹோல்சேல் இருக்கு ஜி எல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய குண்டு போகிறேன் அப்படி ஓகே இது மாதிரி கிளிப் ஐட்டம் இது மாதிரி ஜும்கி ஐட்டம் நிறைய இருக்கு இந்த ஜும்கில 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 10 ரூபா 12 ரூபா 5 ரூபா 20 ரூபா இது வந்து 60 ரூபா உள்ளே 60 ரூபா மேக்ஸிமம் இது மாதிரி ஜும்கி இருக்குல்ல இது பாருங்க 24 ரூபா பீஸ் ஆகுது ஓ 24 தானா 24 பீஸ் ஓகே நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு இதெல்லாம் இம்போர்ட்டட் பீஸ் ஆஜி இல்லை இது ராஜ்கோட் ஐட்டம் ஓகே இதெல்லாம் கவரிங் ஐட்டம் இது பாருங்க 3000 ரூபா பீஸ் 3000 ரூபா தானா நல்லா இருக்குது இது மாதிரி பாருங்க இதெல்லாம் 36 ரூபா பீஸ் இது மாதிரி இது கலர் வரும் 6 கலர் வரும் இதெல்லாம் கலர் இருக்குமா 12 கலர் வரும் ஓகே இது மாதிரியே இது ஒரு கம்பி இது பாருங்க 36 ரூபா அப்படியே பாக்கெட் 36 இது மாதிரி ஏர் பேண்ட் வேணும் கம்மி ரேட்டில் 60 ரூபா டஜன் 12 பீஸ் 5 ரூபா பீஸ் ஆகுது 5 ரூபா பீஸ் இது பேக்கெட்னா 60 ரூபா பாக்கெட் 60 இது பாருங்க இது 120 ரூபா 10 ரூபா பீஸ் சார் 10 ரூபா 120 ரூபா பேக்கெட் ஓகே இது மாதிரி வரும் இது பாருங்க 5 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 10 ரூபா 12 ரூபா 5 ரூபா 20 ரூபா இது மாதிரி வெரைட்டி நிறைய இருக்கு ஸோ கடைக்கு வந்தால் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் நல்லா பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய வச்சுருக்கீங்க இது பாருங்க இது மாதிரி நல்லா 12 ரூபா 5 ரூபா 8 ரூபா இது மாதிரி சாடி பின் ஆகுது இது சாரி பின் அது ரீட்டெயிலில் ஒரு 100 ரூபா பீஸ் விற்கிறது இது ஒரு புதுசாக வந்திருக்கு இது மூடி பல்கல் இதோ முடியுதானா மூடியிலேயே கிளிப் வருதா ஓ சூப்பராக இருக்குது இது எவ்வளோ 7 ரூபா பீஸ் ஆகுது ஓ 7 ரூபா தான் 7 ரூபா பீஸ் இது மாதிரி சைனா ஐட்டம் தான் நமக்கு பூரா சைனா சேல்ஸ் தான் இது வெளியே கண்டிப்பாக 20 ரூபா 30 ரூபா கூட விற்கலாம் இது மாதிரி ஏர்பேண்ட் இருக்கு 96 8 ரூபா பீஸ் ஆகுது 8 ரூபா பீஸ் இது 96 ஃபுல்லாக ஓகே ஃபுல்லாக பாக்கெட் 96 இது மாதிரி ஜும்கி ஐட்டம் இது நெல் பாலிஷ் இருக்குல்ல இது நெல் பாலிஷ் 72 தான் நெல் பாலிஷ் 6 ருபீஸ் 10 ருபீஸ் சேல்ஸ் ஆகுது இது மாதிரி கிளிப் இருக்கு இது மாதிரி கிளிப் நிறைய ஓடுது இது மாதிரி பாருங்க 5 ரூபா பீஸ் ஆகுது 15 ருபீஸ் ஸோ கிளிப்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கு வெரைட்டி உங்க ஷாப்புக்கு வந்தா எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் திருவிழா இது எக்ஸிபிஷன்ஸ் இது நிறைய வருது கஸ்டமர் ஓகே ஸோ உங்ககிட்ட வாங்கி ரீசேலிங் நல்லா பண்ணலாம் எக்ஸிபிஷனில் கடை போடுவோம் பிளேட்ஃபார்ம் டி நகர் இது எல்லாம் நிறைய எல்லாமே நீங்கள் இது பண்ணுறீங்க ஸோ ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் டெலிவரியும் பண்ணிடுவீங்க டெலிவரி கூட தான் பண்ணுறேன் ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா இல்லை எல்லாம் வாட்ஸ்அப்பில் சாம்பிள் தான் அனுப்பிடுவோம் ஓகே நீங்கள் சாம்பிள் அனுப்பிச்சிருவீங்க பிடிச்சதுன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்க பல்காக ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஹேர் பேண்ட்ஸ் ஹேர் கிளிப்ஸு ஸோ எல்லாமே ஹோல்சேலுக்கு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பார்த்து புக் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க ஸோ இங்கே வந்து ஒன்லி ஹோல்சேல் தான் ரீட்டைல் கிடையாது ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்போம் ஹேர் பேண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹேர் கிளிப்ஸ்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரூபீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஸோ நீங்கள் ஒரு ஷாப் கீப்பர்ஸாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் ரீசேலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஐட்டம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல ரேட்டுக்கு வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் until then